ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் பொட்டாட்டோ வச்சு தான் பாயாசம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது. சேம் டைம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக்டரை நான் ஹெல்த் டிப்ஸுக்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் நேற்று சொன்ன வீடியோ தான் இது. அவர் ஸ்வீட் பொட்டாட்டோ பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் சொன்னார். அந்த ஸ்வீட் பொட்டாட்டோ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நிறைய பெனிஃபிட் சொன்னார். அதுலேருந்து ஒன்று வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வந்து டெய்லி மோஷன் போக மாட்டாங்க. போகாமல் மோஷன் போகிறப்போ வலிக்கிறதும் அழுகிறதும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பொட்டாட்டோ வந்து ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் அந்த சைஸ் பொறுத்து ஒரு 50 to 100 கிராம்குள்ளே டெய்லி நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த மோஷன் போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த பிரச்சனை இல்லாமல் அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஸ்வீட் பொட்டாட்டோ ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னாங்க. அதில் என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. அதனால நான் இன்றைக்கி ட்ரை பண்ணது தான் ஸ்வீட் பொட்டாட்டோ. ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஸ்வீட் பொட்டாட்டோ பாயாசம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 4 பீஸ் மட்டும் தான் சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து சதிக்கிது தோல் நீக்கிட்டு நம்ம துருவி தான் சேர்க்க போகிறோம். அதனால் பீஸை கட் பண்ணிவிட்டேன். பெருசாக இருந்தது. இந்த 4 பீஸுக்கு 4 பீஸ்னால் அதாச்சும் ஒரு 1/4 கிலோக்கும் கம்மியாக தான் இருக்கும். 1/4 கிலோக்கும் கம்மியாக இருக்கிற 4 பீஸ்க்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் சீவிட்டு நம்ம இது துருவி தான் சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ நான் துருவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக துருவியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நெய்யில் தான் வறுக்க போகிறோம். இது நெய்யில் வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஃபஸ்ட்டு நட்ஸ் வறுத்துட்டு இதை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 to 3 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் அதிகம் வரணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் எந்த கெடுதலும் இல்லை நெய். அதனால பசங்களுக்கு நான் கொஞ்சம் நிறைய நெய் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு விஷயம், பாதாம் முந்திரி வந்து நம்ம வறுத்து எடுக்கும்போது கட் பண்ணிவிட்டு வறுக்காமல் நம்ம முழுசாகவே வறுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டோன்னா சின்ன சின்ன தூள்களெல்லாம் அதில் போயிட்டு அதில் பிளாக் ஆகிடுது, தெருகி போகுது. அதனால நான் கட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், முழுசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சின்ன தூள்கள் கூட இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு என்ன நட்ஸ் இருக்கோ நம்ம இதை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இப்போ எங்கள் பொண்ணு வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுனால நான் வந்து சாரப்பருப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் பொண்ணுக்கிட்ட போகிறேன். அதனால் நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்கன்னா இந்த சாரப்பருப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குது அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுதான் சேர்க்கணும் அதுதான் சேர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தால் பிஸ்தாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு இப்போ திராட்சை வந்து பால்ஸ் மாதிரி ஆனவுடனே நான் எடுத்துருவேன். நான் இப்போ எடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டாட்டோவை இந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் வறுக்க போகிறேன். அந்த பிசுப்பு தன்மை ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக வறுக்க போகிறேன். இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும், சும்மாவே சீக்கிரமாக தான் வெந்துடும். இருந்தாலும் வந்து நெய்யில் வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அந்த நெய்யில் வறுத்துட்டு தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்போ கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எல்லோ கலராக மாறும். அப்போ வரைக்கும் இதை வறுத்துட்டு நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நெய்யில் வறுக்கும் போதே இது பாதிக்கும் மேலே நல்லா வெந்துடுச்சு, நல்லா கலரும் சேஞ்ச் ஆச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே இந்த கடாயோடவே இது நம்ம எடுத்து ஒரு பக்கம் ஓரம் வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இது பால் கொதிச்ச உடனே நம்ம எடுத்து அதை போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் பாயாசம் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கொஞ்சம் நிறைய பாலாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம 2லேருந்து 1.5 பாக்கெட் வரைக்கும் சேர்க்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நம்ம இது செய்வாங்க முத்தந்தி அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வேணும். அதனால 1/2 லிட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு வேணும்னா பால் தான் சேர்க்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டாட்டோ துருவி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஆல்ரெடி இது சீக்கிரமாக வேகக்கூடிய தன்மை கொண்டது தான். நம்ம வறுத்து வேற வச்சுருக்கோம், அதனால சீக்கிரமாக வெந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் கலந்து ஒரு 5 மினிட் நம்ம சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 5 மினிட் வந்து நான் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கும் அது. இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். இன்னும் வேகிறதுக்கோ கொதிக்கிறதுக்கோ பதம் வர்றதோ எதுவுமே தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் லூஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக நான் முத்தஞ்சன் கன்சிஸ்டன்சியில் தான் இது வைக்க போகிறேன். அதனால் இந்த பால் போதும். இல்லைன்னா இந்த பாயசத்துக்கு இன்னும் 1/2 லிட்டர் பால் விட்டினாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த பாத்திரம் ஃபுல்லாக கூட ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு சர்க்கரையும் கரைஞ்சி பார்க்கவே சாப்பிட்ணும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மாஷால்லா. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஆற வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பொண்ணு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால இதில் நான் வந்து மில்க் மேட் சேர்க்க போகிறேன். கண்டன்ஸ் மில்க் நான் சேர்க்க போகிறேன். நம்ம வீட்டில் செஞ்சது தான். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இந்த கண்டன்ஸ் மில்க் நான் வீட்டில் செஞ்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜாரில் செஞ்சது அதை தான் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். இன்னும் டேஸ்ட்டு மாஷல்லா பிரமாதமாக அட்டகாசமாக இருக்கும். நான் நிறைய ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாட்டி வரும், அவ்வளோதான். 4 to 5 டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இதில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாஷல்லா கன்சிஸ்டன்சி எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் யாராச்சும் கெஸ்ட்டு வராங்க, விருந்து சொல்லியிருக்கீங்கன்னா அந்த டைமில் கூட நீங்கள் பாயாசம் இந்த மாதிரி முத்தஞ்சனெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சேம் டைம் ஹெல்தி கூட இது. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.